காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவது பற்றி விவாதிக்க தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் அங்கு வாக்குவாதமும் நிலவி வருகிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைக்கிறார். ராமகிருஷ்ணன், தமிழ்நாடு தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன? எதனால இந்த வாக்குவாதம் ஏற்பட்டது? அதாவது இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் என்பது அதன் தலைவர் ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அதே போன்று கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களை சார்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் பிப்ரவரி மாதத்திற்கு 2.5 TMC தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் காவிரியிலிருந்து திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் என்பது தற்போது முடிவடைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் கர்நாடகா காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவது தொடர்பான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அஜெண்டாவில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தமிழக அரசு அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இது தொடர்பாக விவாதிக்க கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் கர்நாடக அரசு சார்பில் ஆஜராகியிருந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளை பொறுத்தவரையில் மேகதாது அணை என்பது எங்களது மாநிலத்தில் கட்டப்படுவது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தில் இது தொடர்பாக கட்டாயம் விவாதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரண்டு அரசு அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக இன்றைய தினம் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது விவகாரம் என்பது விவாதிக்கப்படவில்லை. அதே சமயத்தில் கடந்த 3-4 கூட்டங்களில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்படாத பட்சத்தில் இன்றும் இந்த தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தெரிவித்த கடும் எதிர்ப்பின் காரணமாக விவாதிக்கப்படவில்லை. ஆனால் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இந்த மேகதாது அணை விவகாரத்தை தற்போது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் எடுக்கும் முடிவுதான் அடுத்த கட்ட முடிவாக இருக்கும். எனவே இன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்படவில்லை. பிப்ரவரி மாதத்திற்கு 2.5 TMC தண்ணீரை கர்நாடகம் காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராமகிருஷ்ணன், விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.